என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல ஒரு சாய் சகோதர சகோதரிகளுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சாய் சகோதரி நமக்கு ஒரு 50 நோட்டு புத்தகம் வாங்கி கொடுத்தாங்க. இன்னொரு சாய் சகோதரி ஒரு 36 நோட்டு வாங்கி கொடுத்தாங்க. உண்மையிலே பெரிய சந்தோஷம். அவங்க நோட்டாவே வாங்கி நம்மளுடைய சென்னையில இருக்கிற அட்ரஸ்க்கு அனுப்பிட்டாங்க. அங்கே வந்துடுச்சு. அதை நாம அரசாங்க பள்ளியில படிக்கிற நோட்டு புக்கு வாங்க முடியாத பிள்ளைகளுக்கு அதை நாம குடுக்குறோம். கண்டிப்பா இதுக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். படிப்பு சம்பந்தமாக நாம எப்பயுமே உதவி செய்றது நம்மளுடைய பிரகா ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம உதவி செய்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த முறையும் அதுக்கான உதவிகள செஞ்ச அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இனி நாங்க ஏதாவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, அ இந்த ஒரு கியூஆர் கோடு வரும். அதில படிப்புக்காக மட்டும் உதவி செய்றவங்க, அதில உங்களால முடிஞ்சத அனுப்பலாம். இது அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவ, மாணவிகளுக்காக தான் இந்த உதவி செய்றோம். அதுவும் நான் தெளிவா சொல்லிடுறேன். ஏன்னா நெறைய பேர் நெறைய உதவி கேட்குறாங்க. சார் என்ன நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன். ஒரு வருஷம் ஃபீஸ் கட்ட முடியுமா? கண்டிப்பா அந்த அளவுக்கு எங்களால முடியாது. அரசாங்க பள்ளியில படிக்கிற அ அந்த நோட்டு புக்கு கூட வாங்க முடியாம படிக்கணுன்ற எண்ணத்தில இருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் தான் இப்ப நம்மளால உதவி செய்ய முடியும் என்பதையும் இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன் சாய்ராம். அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அதேபோல இன்னொரு பெரிய விஷயத்த சொன்னோம். நான் 28ஆம் தேதி ஷிரடிக்கு போறேன்னு சொன்னேன்ல, அது 28 இல்ல சாய்ராம். 28 வந்து டிக்கெட் விலை அதிகமா இருந்ததுனால, இப்ப 29ஆம் தேதி ஷிரடிக்கு போறோம். கண்டிப்பா 29 தான் ஷிரடி போறோம். 1ஆம் தேதி வரா மாரி, ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு செவ்வாய்க்கிழமை வரா மாரி, அப்பா நமக்கு இந்த டேட்ட மாத்தி அமைச்சிருக்கிறாரு. கண்டிப்பா உங்களுக்காகவும், உங்க குடும்பத்துக்காகவும், நாம எப்பயும் போல ஷிரடியில பிரார்த்தனை பண்ணுவோம். அதேபோல அங்க துணியில இருக்கிற கட்ட வாங்கி போட்டுட்டு வரோம். யாராவது துணியில கட்ட வாங்கி போடணும் சாயனா, உங்களுடைய கர்ம வினைகள் எரிக்கணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தனியா உங்களுக்கு ஒரு ஜிபே நம்பர் தரேன். அதில ஜிபே நம்பர்ல துணியில கட்ட வாங்கி போடுறதுக்கு உங்களால என்ன முடியுமோ அத அனுப்பி வைங்க. கண்டிப்பா உங்க பேர சொல்லி, உங்க குடும்பத்து பேர சொல்லி அங்க துணியில கட்ட வாங்கி போட்டுட்டு, அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வருவோம். உங்க பிரார்த்தனைகளும் அனுப்பி வைங்க சாய்ராம். 29ஆம் தேதி நம்மளுடைய பயணம் தொடங்குது. கண்டிப்பா இந்த பயணம் நல்லா இருக்கணும்னு பாபா கிட்ட வேண்டிக்கங்க. அப்பாவுக்கு கோடான கோடி நன்றிகள். அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே கிடைக்கணும். அப்பா நம்ம கூட இருந்து நம்மள வழி நடத்தணும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.